நாளில் கூட ஆண்டவர் நமக்காய் சொன்ன ஒரு வார்த்தை, இனி நீ தீங்கை காணாதிருப்பாய். அல்லேலூயா. செப்பனியாவின் புஸ்தகம் 3வது அதிகாரம் 16வது வசனம். தன்னாலிலே பாருங்க, எருசலேமை பார்த்து பயப்படாதே என்றும் சியோனை பார்த்து உன் கைகளை தளர விடாதே என்றும் சொல்லப்படும். எருசலேமும் சியோனும் யாருங்க? நாம தாங்க. நம்மளை பார்த்து ஆண்டவர் சொல்றாரு பயப்படாத. இந்த நாளில எந்த காரியம் உன்னை பயப்படுத்திட்டு இருக்கு? எந்த காரியம் பெருசா மலை போல இருக்கு? அந்த காரியத்தை பார்த்த உடனே கை தளர்ந்து போயிடுது இல்லையா? இனி அப்படி இராதபடிக்கு என் மகளே நீ பயப்படாதே, உன் கைகள் தளர்ந்து போகாதபடிக்கு நான் உன்னை பாதுகாத்துக் கொள்வேன். அல்லேலூயா. அல்லேலூயா. கர்த்தர் நல்லவராகவே இருக்கிறார். அல்லேலூயா. என்ன காரியம் உங்களுக்கு பயத்தை கொண்டு வந்திருக்கிறதோ அதை நான் அறியேன், ஆனால் கர்த்தர் அறிவார். இந்த மாதத்திலே அவர் சொல்லக்கூடிய ஒரு நல்வார்த்தை, பயப்படாதே, பயப்படாதே. அல்லேலூயா. ஆண்டவர் கிட்ட பிடிச்ச ஒரு விஷயம் என்ன தெரியுமா? ஒண்ணு சொல்லிட்டு செய்வாரு, இன்னொன்னு செஞ்சிட்டு சொல்லுவாரு. சொல்லிட்டு ஆண்டவர் செய்வார், பயப்படாத அப்படின்ட்டாருன்னா பயப்படாதபடிக்கு பாதுகாத்துக் கொள்வார். இன்னொன்னு பயம் நெருங்க வரும், ஆனா அதுல இருந்து நம்மளை பாதுகாத்துட்டு அந்த காரியம் ஒண்ணு நெருங்க வந்துருச்சு, நான் அவனை பாதுகாத்துட்டேன்னு சொல்லுவார். ஸோ ரெண்டுமே கர்த்தர் தான் செய்கிற தேவனாக இருக்கிறார். அங்க பாருங்க, இங்க சொல்ற செப்பனியாவின் புஸ்தகம் 3வது அதிகாரம் 15வது வசனம். இப்ப 16 வாசிங்க. இங்க பாருங்க, இப்ப சொல்லிட்டு செஞ்சாரா செஞ்சிட்டு சொன்னாரா? சொல்லிட்டு செஞ்சாரு. அப்ப என்ன அர்த்தம்? உன் கர்த்தர் உன் ஆக்கினைகளை அகற்றி உன் சத்துருக்களை விளக்கினார். இந்த 1வது அதிகாரம் 2வது அதிகாரம் பார்க்கும்போது வணங்கா கழுத்துள்ள ஜனங்கள் பாவத்தினால் அக்கிரமத்தினால் தேவனை விட்டு தூரம் போனார். அந்த பகுதிக்குள்ள நம்ம போக வேண்டாம். ஆனால் 3வது, அவர் பிரியப்பட்ட ஜனம் அழிவுக்குள்ளே போகாதபடிக்கு பாதுகாக்க ஆண்டவர் சொல்றேன்னா, உன் சத்துருக்களை அகற்றி, உன் சத்துருக்களை, நல்லா சொல்லுங்க, உன் சத்துருக்களை, என் சத்துருக்களை அகற்றி. அல்லேலூயா. என் ஆக்கினைகளை அகற்றி என் சத்துருக்களை விலக்கினார். இஸ்ரவேலின் ராஜாவாகிய கர்த்தர் என் நடுவில் இருக்கிறார், இனி தீங்கை காணாதிருப்பார். இனி தீங்கை, அவ்வளவுதாங்க. எதுக்கு உங்களுக்கு சத்ரு? உங்களுக்கு எது சத்ரு? உங்க நினைவுகளா, பாவமா, கடன் பாகமா, மனுஷனுடைய வார்த்தையா, எது வேணாலும் இருக்கட்டும். ஆனால் ஆண்டவர் தெளிவா சொல்றாரு, உன் சத்ருவை உன்னை விட்டு, உன் ஆக்கினியை உன்னை விட்டு, ஆக்கினை ஃபர்ஸ்ட் வருது, 2வது சத்ரு, ஆக்கினையும் சத்ருவும் உன்னை விட்டு எடுத்து நல்ல பங்கான உன்னை வர்த்தேன் அப்படிங்கிறது. இஸ்ரவேலே பயப்படாது, இஸ்ரவேலே உன் கைகளை நிகழ விடாது. தளர்ந்து போதுல, இந்த கை ராசி இல்லாத கையில் தளர்ந்து போதுல, ஏன் அந்த ஆசீர்வாதத்தை பெற்றுக்கொள்ள முடியாது. இப்ப நான் எல்லாருக்கும் ஒரு அமௌண்ட்டை கொடுக்குறேன். நான் சொல்ற கடைகள்ல காலையில ஃபர்ஸ்ட் கஸ்டமரா போயிட்டு அந்த பணத்தை கொடுத்து ஒரு பொருளை வாங்கிட்டு வரலாம். எத்தனை பேர் போவீங்க? யாரும் போக மாட்டீங்க. ஏன் தெரியுமா? ஃபர்ஸ்ட் கஸ்டமர் நம்மளா போயிட்டு நின்றுட்டோம்னா அங்க ஒரு வேலை வியாபாரம் ஆகலன்னா நம்மள திட்டுவாங்களேன்ற ஒரு பயம் உங்களுக்குள்ள இருக்கும். அந்த பயம் இருக்கிறதுனாலுமே சத்துரு உங்களை குடிக்கொண்டுட்டான்னு அர்த்தம். இருக்கக்கூடாது. ஃபர்ஸ்ட் ஆளாக நான் போய் நிற்பேன் அப்படின்னா இயேசு கிறிஸ்து நாமத்தினால என்னும் அந்த வியாபாரம் ஆசீர்வதிக்கப்படும். தாழ்மைப்படுத்தி தான் சத்துரு பார்ப்பான், ஆனால் கர்த்தர் மேன்மைப்படுத்தி பார்ப்பான். இன்னும் சில பேரை நான் பார்த்துருக்கிறேன். வெளியில போகும்போது அப்படியே ஓரமா ஒதுங்கி போவாங்க. நான் கூப்பிட்டாமா வாங்க முன்னாடி அப்படியே நேரம் வாங்க, தம்பி இல்லைப்பா வாங்கம்மா அப்படின்னு சொல்லிட்டு அவங்களோட நின்று பேசி சிரிச்சுட்டு இயேசுங்களை ஆசீர்வதிப்பாருன்னு நான் சொல்லிட்டு போறேன். நான் போயிருக்கேன் அந்த மாதிரி. ஏன்? அவங்களுக்குள்ள அவங்க ராசி இல்லாதவர்கள் நெகிழ்வு, தாழ்வு மனப்பான்மை.
உங்களுக்குள்ள எப்படிப்பட்ட சத்துரு இன்னைக்கு இருக்கிறான்? அவைகளை விட்டு எடுத்து போட கர்த்தர் ஆயத்தமா இருக்கிறார். அல்லேலூயா. கர்த்தர் ஆயத்தமா இருக்கிறார். அப்ப நல்லா பாருங்க, ஒரு ஆண்டவருடைய பிள்ளைக்கு பயத்தை கொண்டு வரணும்ன்றது சத்துருவோட போக்கஸா இருந்துகிட்டே இருக்கும். சத்துருவோட போக்கஸ் இருந்துகிட்டே இருக்கும். ஆனால் ஆண்டவருக்கோ தன் பிள்ளைகள் மேல ஒரு போக்கஸ் இருந்துகிட்டே இருக்கும். தன் பிள்ளை பாவம் பண்ணிடக்கூடாது, தன் பிள்ளை அக்கிரமத்துல போயிடக்கூடாது, தன் பிள்ளை பயப்படக்கூடாதுன்னு ஆண்டவர் தன் பிள்ளைகளை பயப்படாதபடிக்கு பாதுகாத்து கொண்டே இருப்பார். இப்போ உங்க பிள்ளைங்க பயந்தா நீங்க என்ன பண்ணுவீங்க? டக்குன்னு போய் நிப்பீங்களா? நிக்க மாட்டீங்களா? நிக்க மாட்டீங்களா? ஏன் நிக்கிறீங்க? போய் தொலைது, பயப்படட்டும், எப்படின்னா போட்டோம் அப்படின்னு சொல்றீங்களா? இல்ல என் பிள்ளை பயப்படக்கூடாதுன்னா தகப்பன் முன்னாடி போய் டிபெண்ட் பண்ணிட்டீங்களா? சத்ருவுடைய ஒரு வேலை என்னன்னா, ஆண்டவருடைய பிள்ளைங்க நிற்க கூடாதுங்கிறது தான் அவனுடைய போக்கஸா ஓட வைப்பான். நல்லா புரிஞ்சுக்கீங்க. ஆண்டவருடைய பிள்ளைய என்ன பண்ணுவானா? சத்ரு ஓட வைப்பான், நிக்க விட மாட்டான். இன்னைக்கு நீங்களும் ஓடிக்கிட்டு இருக்கோம், நிக்கல. ஏன்? கண்ணு முன்னாடி பிரச்சனை இருக்கு, கண்ணு முன்னாடி போராட்டம் இருக்கு, கண்ணு முன்னாடி பண தேவை இருக்கு. ஆனா இந்த தேவைகளை குறிச்சு ஓடிக்கிட்டே இருக்கிறோம். ஆனா அந்த தேவை நடந்ததா இல்லையான்னு பாருங்க. என்றோ ஒரு நாள் இதே தேவைகள் நீங்க தேவ சமூகத்தை நிற்கும் பொழுது நடந்திருக்கா? அல்லேலூயா. நடந்திருக்கா? நீங்க அத்தனை சாட்சிகள் இங்க இருக்கு. நிற்கும் போது நடந்திருக்கு, ஓடும் போது நடக்கல. அதுதான் பியூட்டி. ஆனா நம்ம என்ன பண்றோம்? இன்னைக்கும் அந்த அற்புதத்தை பார்த்துட்டு இன்னைக்கும் நம்ம ஓட தானே செய்யறோம். ஏன்? நம்மளுடைய சத்ருவின் போராட்டம் நம்மள மேற்கொள்ளக்கூடாது, கடன் பிரச்சனை மேற்கொள்ளக்கூடாது, ஓடிக்கிட்டே இருக்கோம். ஆனா இதே பிரச்சனை இருந்தேன்னா ஒரு காலத்தை முழங்கால் படிக்கும் பொழுது நம்மை கொண்டு தானே அந்த பிரச்சனையை சால்வ் பண்ண வச்சாரு. அப்ப கர்த்தர் உங்களை கொண்டுதான் உங்கள் சத்ருவை மேற்கொள்ள வைப்பாரு. கர்த்தர் உங்கள் சத்ருவை மேற்கொள்ள வைக்க வேண்டும் என்றால் நிற்கக்கூடிய யுத்த காலத்துல நிக்கணும், ஓடிடக்கூடாது. ஓடினீங்கன்னா தோல்விதான், நின்றுட்டீங்கன்னா வெற்றிதான். அல்லேலூயா. கர்த்தர் நல்லவராகவே இருக்கிறார். அல்லேலூயா. அல்லேலூயா. இதுல ஒரு காரியம் அழகா விளங்குது. என்ன விளங்குது அப்படின்னா, அந்நாளிலே எருசலேமை பார்த்து பயப்படாது என்றும் சீயோனை பார்த்து உன் கைகளை தளரவிடாது என்று சொன்ன தேவன் என்ன பண்ணா, கர்த்தர் உன் ஆக்கினைகளை அகற்றி உன் சத்துருக்களை விளக்கினார் என்று 15 பார்க்கிறோம். அப்படியே 2 கொரிந்தியர் 5:21 யாராவது எடுங்க. பாருங்க, என்ன நல்லா பாருங்க. பாவம் அறியாத நம்மை, பாவம் அறியாத அவர் பாவம் செய்த எனக்காக பாவமானாரா. இதுதான் ஆக்கினையை ஏற்றுக்கொள்றதுன்னு அர்த்தம். இப்போ உதாரணத்துக்கு உங்க பிள்ளையால ஒரு பொருள் தூக்க முடியலன்னா நீங்க என்ன பண்ணுவீங்க? அந்த பொருளை தூக்குவீங்க. அப்போ உங்க பிள்ளையுடைய பாரம் யாருடையதா இருக்குது? உங்கள் பிள்ளையுடைய பாரம் யாருடையதா இருக்கிறது? உங்க பாரமா மாறிடுதா? அப்ப அதே போலதான் உன் ஆக்கினை, கர்த்தர் உன் ஆக்கினைகளை அகற்றி உன் சத்துருக்களை விளக்கினார் அப்படின்னு வேதம் சொல்லுது. 2 கொரிந்தியர் 5:21 நாம் அவருக்குள் தேவனுடைய நீதியாகும்படி பாவம் அறியாத நம்மை அவர், பாவம் அறியாத அவரை நமக்காக பாவமாக்கினாராம். அப்ப நல்லா புரிஞ்சு, ஒரு பக்கம் நான், இன்னொரு பக்கம் தேவன். நல்லா புரிஞ்சுக்குங்க. ஒரு பக்கம் நான் நிற்கிறேன், நீங்கள் நிற்கிறீங்க, நாம் நிற்கிறோம், ஒரு பக்கம் தேவன் நிற்கிறாராம். இங்கே இருக்கிற இத்தனை பேருடைய பாவம், ஆக்கினை, தோல்வி, பயம், வேதனை, அவமானங்கள் எல்லாம் இங்கிருந்து இவருக்கு வந்துடுச்சான். எல்லாத்தையும் ஏற்றுக்கொண்டார். என்ன பண்ணிட்டாராம்? என் பாவத்துக்காக அவர் பாவமானார் என்ற வார்த்தையின் பிரகாரமாய் அவர் பரிசுத்தராய் இருக்கிறபடினாலே அவர் நிமித்தம் நீயும் நானும் பரிசுத்தமாக வேண்டும் என்று என்னை பரிசுத்தப்படுத்திட்டாருங்க. அப்ப என் ஆக்கினையை, என் உபத்திரவத்தை, என் வேதனையை எடுத்துட்டு அவர் பரிசுத்தத்தை, அவர் நிமித்தம் நான் நீதிமானாய் பார்க்கப்படுகிறேன். யாருங்க? பாவியாகிய இந்த சதீஷ். அல்லேலூயா. பாவியாகிய இந்த சதீஷ், பாவியாகிய இந்த சதீஷ். அப்படியே ஆக்கினைய எங்க அப்பா டிரான்ஸ்ஃபர் பண்ணிட்டாரு. அவர் பரிசுத்தத்தை டிரான்ஸ்இன் பண்ணிட்டாரு. டிரான்ஸ்ஃபர் அவுட்.
என்னில் இருக்கிற எல்லா அக்கிரமங்களையும் என் ஆக்கினைகளை டிரான்ஸ்ஃபர் அவுட் என் கிட்ட இருந்து எடுத்துட்டு அவருக்கு என்ன ஆயிடுச்சு, அவர்கிட்ட இருக்கிற அவுட் பரிசுத்தம் வல்லமை நீதிமான் அந்த வஸ்திரத்தை அவர்கிட்ட இருந்து எடுத்து எனக்கு இன் பண்ணிட்டாரா, எனக்குள்ள வந்துட்டாரா, எனக்குள்ள வந்துட்டாரா என்று தேவன் அவர்களுடைய ஆக்கினியை அகற்றி விடுகிறாரோ அன்று அவனுடைய இருதயத்திற்குள்ளாக கர்த்தர் வருகிறவராக இருக்கிறார். இன்னும் இப்படி சொல்ல அழகா சொல்லலாம், என் கோபம், மன்னிக்க முடியாத சுபாவம், என் அக்கிரமம் எல்லாவற்றையும் இயேசு கிறிஸ்து எடுத்துட்டு அவருக்குள்ள வச்சுக்கிட்டாரா. அவருக்குள்ள இருக்கிற அன்பு, அந்யோன்யம், ஐக்கியம், பிற இடத்துல இருக்கக்கூடிய சமாதானம், அப்படி எல்லாவற்றையும் கொடுத்துட்டு நல்ல சமாரியனா என்ன மாற்றிட்டாராமா. நல்ல சமாரியன் இவ்வளோ நாள் பார்த்தோம். ஆனால் ஆராதனை வேலை சொன்னார்ல, நல்ல சமாரியன் செழிப்பாக இருக்கிறான். உதவுகிறது மட்டும் இல்லை, அவன் பஞ்சத்தில் இல்லை. ஏன் அப்படின்னா அவன் இன்னும் என்ன தேவையோ என்னிடத்துல கேள், நான் வருகிற பொழுது தருகிறேன் என்றான்னா அவன் வியாபாரத்துக்கு போயிருக்கிறான். வரும்பொழுது செழிப்போட தான் வருவான். அப்போ நல்ல சமாரியன் எப்பொழுதும் செழிப்பாக இருப்பான். நாம் நல்ல சமாரியனாய் மாற வேண்டும் என்றால் திருச்சபை முழுவதுமாய் அன்பிலே கட்டப்படுகிறதாய், அன்பிலே பூர்ணப்படுகிறதாய் எந்த திருச்சபை இருக்குதோ அந்த திருச்சபை கண்மலையின் மேல் கட்டப்படுகிறதா இருக்கும். அல்லேலூயா. அஸ்திபாரம் அவராய் இருக்கிறார். அன்பு தான் அஸ்திபாரம். ஒரு திருச்சபை கட்டப்படணும்னா அன்பா இருக்கணும். ஒரு குடும்பம் கட்டப்படணும்னா அன்பா இருக்கணும். இந்த அன்பு நிறைந்த இடத்துல சத்ருவுக்கு அங்கே வேலையே இருக்காதம்மா. சத்துருக்கு வேலையே இருக்காது. நீங்கள் கொஞ்சம் யோசிச்சு பாருங்க. இப்போ உங்கள் பக்கத்தில் இருக்கிற முகங்களை பாருங்க. சும்மா யார் உங்களை பக்கத்தில் பாருங்க. அன்பா இருக்கிறீங்களா? அன்பா இருக்கிறீங்க. இப்போ இதுவே கோபத்தோட பாருங்க. டக்கு 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 டக்குன்னு ஏதாவது நினச்சிக்கிட்டே இருப்பீங்க. அன்பா இருப்போம் அப்படி பார்த்துட்டு திரும்பிடுவோம். ஆனால் கோபமாக பார்த்துட்டு என்னை முறைக்கிறியா நீ? சரிவா தயத்தை காத்த பிடிக்கிறத என்னை முறைக்கிறியா நீ? ஏதாவது பண்ணுறேன். அப்போ கோபத்தில் ஒருத்தர் முகத்தை பார்க்கும்போது இந்த துர்க்குணம், இந்த பாவத்தின் ஆக்கணை, இந்த எரிச்சலின் ஆக்கணை எனக்குள்ள வருது. அதுவே அன்புல அவங்க பார்க்கும் பொழுது அன்பு சகலத்தையும் மன்னிக்கும், இருமாப்படையாது, பெருமை கொள்ளாது. அப்போ ஒரு தேவ பிள்ளை அன்புல நினைச்சிட்டான் அப்படின்னா அவனுடைய சத்துரு அவனை விட்டு ஓடி போயிடுவாங்க. இன்னைக்கு அநேக ஆண்டோட பிள்ளைங்க ஆலயத்துக்கு போகிறோம், கொடுக்குறோம், எல்லாமே பண்ணுறோம். ஆனால் அந்த அன்பு குறைவுள்ளவர்களாக இருக்கும் பொழுதுதான் நம்ம சத்ருவால் அற்பமாய் பார்க்கப்படுங்க. அன்பு இல்லாத ஒரு இடத்துல பயம் வருங்க. பயம் வரும், பயம் வரும். எப்படி சொல்லட்டுமா? இப்போ உங்களுக்கு 10 பேர் தெரிஞ்சவங்க இருக்கிறாங்க. உதாரணத்துக்கு ஒரு எக்ஸாம்பிள், எல்லாருக்கிட்டையும் நீங்கள் சண்டை போட்டீங்க, உங்களுக்கு ஒரு பிரச்சனை வந்துச்சு, யாருமே உதவ இல்லை, ஆட்டோமேட்டிக்கா பயம் வருவாங்க. 10 பேர்கிட்ட நீங்க அன்பா இருக்கிறீங்க, ஒரு பிரச்சனை வந்துச்சு, நீங்க கேட்கறதுக்கு முன்னாடி உங்க பிரச்சனை இன்னதே அறிந்து அந்த 10 கை உங்க வீட்டுக்கு முன்னாடி வந்திருக்கா? அவ்வளவுதான். அப்போ ஆண்டோட பிள்ளைங்க தோத்து போறதுக்கு காரணம் என்னன்னா அன்பு இல்லாம தான். அன்பு ரொம்ப முக்கியம். இந்த வார்த்தை நான் ரொம்ப உணர்த்த வச்சது எப்படின்னா, எனக்காக என் ஆக்கினியை நீக்குவதற்காக பாவம் அறியாதவர் பாவமானாராம். அதை இந்த வார்த்தையில கனெக்ட் பண்ணாரு, கர்த்தர் உன் ஆக்கினைகளை அகற்றி. அப்போ யோசிச்சு பார்த்தேன், ஒரு பக்கம்னா ஒரு பக்கம் என் கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து. அப்போ என்ன பரிசுத்தமாக்குவதற்காக எனக்குள்ளாக இருக்கிற எல்லா ஆக்கினையும், என் வறுமை, என் வேதனை, என் பாடு, என் கஷ்டம் எல்லாவற்றையும் எடுத்து அவருக்குள்ள வச்சுக்கிட்டாராம். அவருக்குள்ள இருந்த ஆசீர்வாதத்தை எனக்கு கொடுத்துட்டாருன்னா இதை விட மேலான அன்பு இந்த உலகத்துல வர எங்க இருந்துங்க வந்துடும். இந்த இயேசுவின் அன்பு உடையவர்களாய், கேட்கிறவர்களாய், பார்க்கிறவர்களாய் இராதபடிக்கு அந்த அன்பை காண்பிக்கிற பிள்ளைகளா நம்ம ஜீவன் மாறிச்சு நம்ம ஆசீர்வதிக்கப்படுறது நிச்சயம். அல்லேலூயா, அல்லேலூயா. இதை தாவீது அழகா ஒரு இடத்துல சொல்லுவார். என்ன சொல்லுவார்னா, தைரியமா சொல்லுவார், நம்மள மாதிரி, நான் பயப்படேன். அதே இன்னொரு இடத்துல சொல்லுவார், நான் பயப்படும் நாளில உம்மை நம்புவேன்.
இன்னொரு சொல்லுவாரு, நான் பயந்து இருக்கிறேன். அப்ப என்ன அர்த்தம்னா, பயப்படேன்னு சொன்ன மனுஷன் தான், பயப்படும் நாளிலே உண்மை நம்புவேன்னு சொன்ன மனுஷன் தான் நான் பயந்து இருக்கிறேன் அப்படின்னு சொல்றதுக்கு காரணம், ஒவ்வொரு ஆண்டவருடைய பிள்ளைகளுடைய வாழ்க்கையில சத்துரு இப்படிப்பட்ட சூழ்நிலைகளை கொண்டு வருவான். ஆனால் எந்த சூழ்நிலைகள் வந்தாலும் அந்த சூழ்நிலையிலிருந்து காப்பாற்ற நாம் ஆராதிக்கிற தேவன் நம்மோடு இருக்கிறார். மலை போல போராட்டங்கள் பிரச்சனைகள் வந்தாலும் அந்த மலை போல வரக்கூடிய போராட்டங்களை நிவர்த்தி பண்ணுவதற்கு கண்மலையாகிய இயேசு நம்மோடு இருக்கிறார். பொறுத்திருக்கணும், காத்திருக்கணும். ஏன்னா அந்த அற்புதம் நடக்கிற வரை நம்ம காத்திருக்கிற பிள்ளைகளுக்கு அற்புதத்தை காண முடியும். அந்த அற்புதத்தை பார்க்க காத்திருக்க முடியாத பிள்ளை தான் ஓடி போயிடும், பயத்தில் ஓடி போகிறாங்க. நீங்கள் பயத்தில் ஓடி போகிற பிள்ளையா நேற்று வரைக்கும் இருந்திருக்கலாம், இந்த நிமிஷம் வரைக்கும் இருக்கலாம். ஆனால் இந்த நொடி பொழுது நான் பயப்பட மாட்டேன், நான் அவர் எல்லைக்குள்ளாக இருப்பேன், நான் அதற்கு சுற்றிலும் அக்னி மதிலாக இருந்து அவர் நடுவில் வாசம் பண்ணுவேன் என்ற திருவுளம் பற்றின தேவன் நாம் ஓடுனா இருக்க மாட்டாரு, நின்னோன்னா அக்னி மதிலா அவர் வந்துட்டாருன்னா யாருங்க உள்ள வர முடியும்? எந்த சொப்பனம் உள்ள வர முடியும்? எந்த பாவம் உள்ள வர முடியும்? எந்த மனுஷி உள்ள வர முடியும்? உயிர்த்தெழுந்த இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினால உங்களை அவருக்கு நடுவுக்குள்ளாக நிற்க வைத்து அவருடைய ரத்தத்தினாலே உங்கள் அலங்கத்தை நீங்கள் தெளித்து பாதுகாப்பாய் வைத்துக் கொள்ளும் பொழுது எந்த ஒரு சத்துருவாலையும் நயவஞ்சகமாய் வரவே முடியாதுங்க. அன்லெஸ் நம்ம டோர் ஓபன் பண்ணாதான். ஹல்லேலூயா. கர்த்தர் நல்லவராகவே இருக்கிறார். அது அங்கே பாருங்க, அழகா ஆண்டவர். அங்கே பாருங்க, தீர்க்கதரிசி என்ன சொல்றாரு, ஆகாபை பார்த்து, நீ எவ்வளவு பெரிய ராஜா வேணாலும் இரு, ஆனா மழை பெய்யாதுன்னு தைரியமா சொன்னாரு. ஆனா அதே மனுஷன் அவனுடைய மனைவி சொல்ற வார்த்தையை கேட்டு ஓடி போய் சூரச்செடிக்குள்ள ஓடிட்டார். தைரியசாலி தான், பயந்து போயிட்டாரு. ஆனா பயந்து போனவரை தேவ தூதர் விட்டாரா, கர்த்தர் விட்டாரா? தட்டி எழுப்பி சூரிய செடிக்கு நடுவுல எழுப்பி அப்பத்தை புசுகி இன்னும் கொஞ்சம் போகக்கூடிய தூரம் இருக்குதுன்னு சொல்றாரு இல்லையா? நீ பயந்து கிடக்கிற இந்த ஒரு நாள் உனக்கு, ஒரு காலத்துல உனக்கு விசுவாசம் இருந்தது, இயேசு எனக்கு எல்லாம் செய்வார் என்ற விசுவாசம். அப்பயா அந்த விசுவாசம் இருந்ததுன்னா அப்போ தேவனை நீ மேன்மைப்படுத்தி கொண்டிருந்தவளா இருந்தாய். கர்த்தரை மேன்மைப்படுத்துகிறவனுக்கு பயம் இருக்காது, கர்த்தரை மேன்மைப்படுத்தாதவனுக்கு தான் பயம் இருக்கும். இன்னைக்கு மேன்மைப்படுத்தல, அன்னைக்கு மேன்மைப்படுத்துனீங்க, அப்போ தைரியமா இருந்தீங்க, இப்போ பயமா இருக்கீங்க. ஏன்? கர்த்தரை மேன்மைப்படுத்தல. பிரச்சனையே மேன்மைப்படுத்தி கொண்டு இருக்கிறீங்க, பிரச்சனையே ஃபோக்கஸ் பண்ணி கொண்டு இருக்கிறீங்க. வண்டி ஓட்டும் போதும் உங்க பிரச்சனை தான் வருது, தூங்கும் போதும் உங்க பிரச்சனை தான் வருது, சாப்பிடும் போதும் உங்க பிரச்சனை தான். சாப்பாடை சாப்பிடமா, ருசியான சாப்பாடு. நீங்க சமைச்சதை நீங்க அதை எப்பவுமே சாப்பிட முடியாது. நீங்க எல்லாம் எங்களுக்கு சமைச்சதை கொடுத்துட்டு நல்ல சாப்பாடு ஹோட்டல்ல சாப்பிடுறீங்க. சிரிக்கிறாங்க சில குடும்பங்கள், சிரிக்கிறது, வெக்கப்பட்டு சிரிக்கிறது. அதான் அப்போ கர்த்தரை மேன்மைப்படுத்துகிற மகன், மேன்மைப்படுத்துகிற பிள்ளை பயப்பட. அப்ப அங்க ஆகாபுக்கு முன்னாடி அங்க எலியா தைரியமா சொல்றாரு, மழை வராது ஐயா. என்ன தைரியம் பாருங்க, ராஜாவுக்கு முன்னாடி மாற தட்டி நின்று இன்னைக்கு நம்ம சொல்ல முடியுமா? இப்ப இங்க இப்போ உதாரணத்துக்கு இப்ப சர்ச்சை முடிஞ்சோடனே நான் சில பேரை நீங்க தைரியமா பேசணும் பார்க்கலாம் அப்படின்னு சொன்ன உடனே, நீ என்ன எப்படி பேசலாம், உங்களுக்கு அவ்வளவு தைரியம் வந்துருச்சா அப்படின்னு அடிச்சுக்கோ. மனுஷன் ஈக்குவலா இருக்கும்போது இந்த பிரச்சனை. ராஜாவே தைரியமா தீர்க்கதரிசி சொல்றாரு, அப்ப என்ன தைரியம் வேணுங்க? ஏன்னா அவர் கர்த்தரை மேன்மைப்படுத்தினவனா இருக்கிறார். அப்ப ஏன் அதே மனுஷன் சூரிய செடிக்குள்ள போயிட்டாரு? எசேபேலினுடைய வார்த்தையை கேட்டு அந்த வார்த்தைக்கு கனத்தை கொடுத்துட்டாருங்க. ஆக்கினை அகற்ற வேண்டும் என்றால், பயத்தை அகற்ற வேண்டும் என்றால், கனத்தை மேன்மைக்குரியவருக்கு செலுத்தும் பொழுது அது இருந்த இடம் இல்லாதபடிக்கு ஓடிடும். அல்லேலூயா. இப்ப புரியுதா ஏன் உங்க பிரச்சனை உங்களுக்கு பெருசா தெரியுதுன்னு? புரியுதா? பிரச்சனை ஏன் அவ்வளவு பெருசா, இருதயம் பாரம் அடைகிற அளவுக்கு அவ்வளவு பெருசா இருக்கு? உங்கள் பிரச்சனையை நீங்கள் மேன்மைப்படுத்தி கொண்டிருக்கிறீர்கள். சொல்லாம போன வாரம் உங்க பிரச்சனையை நான் யார்கிட்டயும் சொல்ல, போன வாரம் என் பிரச்சனையை பத்தி நான் கவலையே பண்ணல, ஆனா ஆண்டவரை
நல்லவரே உம்மை ஆராதிப்பேன் துதிச்சவங்க எத்தனை பேரு? அவரை மேன்மைப்படுத்தும் பொழுது பயம் அண்டிக் கொள்ளார். அவரிடத்துல இருக்கும் பொழுது நான் பயப்படுகிற நாளிலே அவரை நம்புவேன். நான் பயப்படுகிறேன் அப்பனா அவுட்டர் பாக்ஸ் வெளில வந்துட்டோம். ரத்த கோட்டைக்குள்ளாக இல்ல. இன்னைக்கு ஆண்டவர் தெளிவா சொல்றாரு, பிள்ளைகளே, நீ மேன்மை அடைய வேண்டும் என்றால், நீ பயப்படாமல் இருக்க வேண்டும் என்றால், என்னை மேன்மைப்படுத்தி கொள்ள நீ ஒப்புக்கொடு. உன்னை பயப்படுத்துகிற எவ்வளோ பெரிய காரியமா இருந்தாலும் உங்களை கொண்டு தாங்க செய்ய போறாரு. உங்கள் சம்பாத்தியத்தை கொண்டு தான். நீங்க 10,000 ரூபாய் தான் சம்பாதிக்கிறீங்க, ஆனா 5 லட்சம் கடன் இருக்கு அப்படின்னா உங்கள் 10,000 ரூபாவை கொண்டு தான் அந்த 5 லட்சத்தை கடன் அடைக்க போறாரு. அப்படியே யாரோ வந்து நீங்க பட்ட கடன் அடைக்க போறது கிடையாது. நல்லா தெளிவா கேட்டுக்குங்க. ஆண்டவர் உங்கள் கையின் பிரயாசத்தை வாய்க்க செய்து உங்களை ஆசீர்வதிக்கிறவரா இருக்கிறார். அல்லேலூயா. அப்ப நீங்கள் மேன்மைப்படுத்த நீங்கள் உயர்ந்து கொண்டே இருப்பீங்க. 1 சாமுவேல். அப்போ சத்ரு எப்படியெல்லாம் பயத்தை கொண்டு வருவான் பார்க்கலாம். 1 சாமுவேல் 17:4 வாசிங்க. சொல்லுங்க. அவன் உயரம் அவன் என்ன பண்றான்? அப்பொழுது காத் ஊரானாகிய கோலியாத் எனும் பேருள்ள ஒரு வீரன் பெலிஸ்தியரின் பாளையத்திலிருந்து புறப்பட்டு வந்து நடுவே நிற்பான். என்ன பண்றான் சொல்லுங்க? வந்து நிக்கிறானா சண்டை போடுறானா? நிக்கிறான். ஹைட்டா நிக்கிறான். நின்னா இது சீலிங் இடிக்கும். அவ்வளோ ஹைட்டு. பார்த்தோன்னு நம்ம என்ன பண்ணுவோம்? பயந்துருவோம் இல்லையா? அதே போலதான் உங்களுக்கு முன்பாக உங்கள் சத்ரு, உங்கள் போராட்டங்கள் நிக்கதான் செய்யுது. சண்டை போடலையே உங்ககிட்ட. நிக்கிறதுக்கே பயந்துட்டா எப்படி நீங்க சண்டை போடுவீங்க? நிக்கிறதுக்கே பயந்துட்டா எப்படி சண்டை போடுவீங்க? எத்தனை அடி இருக்கான்? 6. ஃபர்ஸ்ட் உயரத்தை பெருசா படுத்திட்டானா சத்ரு உங்களை பயப்படுத்த வைக்கிறது என்னன்னா, அவன் கிட்ட இருக்கிற காரியத்தை பெருசா பார்க்க வைப்பான். நல்லா புரிஞ்சுக்கிங்க. அவனிடம் இருக்கிற காரியத்தை பெரிதாய் பார்க்க வைப்பான். பெருசா பார்த்துட்டீங்கன்னா நீங்க பயப்பட ஆரம்பிச்சிட்டீங்கன்னு அர்த்தம். உங்கள் போராட்டத்தை நீங்க பெருசா பார்த்துட்டீங்கன்னா நீங்க பயப்படுறீங்க. 5 வாசிங்க. 17:5. பாருங்க, அவன் கிட்ட இருக்கிறத எல்லாத்தையும் போட்டு வந்து ஷோ காமிச்சிட்டு இருக்கான். இதான் ஃபேக்ட். உங்ககிட்ட உங்களுடைய போராட்டம் இன்னும் ஒட்டி கொண்டு இருக்குன்னா அதை நீங்க பெருசுபடுத்தி பேசிக்கிட்டு இருக்கிறதுனால தான் உங்களோட இருக்கு. அதை துச்சமா நீங்க நினைச்சீங்கன்னு வச்சுக்கீங்களேன், ஒண்ணுமே இல்லை. அதை எடுத்து வாசிங்க. 6, 7 வாசிங்க. இங்க பாருங்க, இதை நல்லா புரிஞ்சுக்கங்க. அவன் பெலிஸ்தியன். அவன் கையில இருக்கிற ஆடம்பரம், அவன் கையில இருக்கிற ஈட்டியை கொண்டு வந்து யுத்த காலத்துல நிக்கிறான். என்கிட்ட சண்டைக்கு வாங்கடா அப்படின்னு. இன்னைக்கு உங்களை யுத்த காலத்துக்குள்ளாக உங்க வாழ்க்கையை வச்சிட்டு இருக்க சத்ருவும் அப்படிதான் பண்றான். வட்டி பிரச்சனை, வியாதி பிரச்சனை, போராட்டங்கள், எதிர்கால தேவைகள், இப்படி எல்லாத்தையும் கொண்டு வந்துட்டு இருக்கான். அது ஒரு வார்த்தை அங்க அழகா சொல்றான் பாருங்களேன். அதை வாசிங்க திரும்ப. பாருங்க,
நான் பெலிஸ்தன் அல்லவான்னு சொல்றான். அடுத்து ஒரு வார்த்தை சொல்றான், நீங்கள் சவுலின் சேவகர்கள். யாருடைய சேவகர்கள்? சவுலின் சேவகர்கள். நல்லா விளங்கிங்க, சத்தியம் வெளிப்படுது. சவுலுடைய சேனையா இருக்கும் பொழுது வரைக்கும் தான் பெலிஸ்தீனை பார்த்து பயம். நீங்க உங்க பிரச்சனையை நீங்களே சால்வ் பண்ண நினைக்கும் பொழுதுதான் உங்களுக்கு பயம். உங்களுக்கு பயம். அப்ப உங்க ப்ராப்ளத்தை சால்வ் பண்றது யாரா இருக்கிறா இன்னைக்கு உங்க வாழ்க்கையில? நீங்களா தான் இருக்கிறீங்க, தேவன் இல்லையே. என்று நீங்கள் தேவனுடைய சேனைகளாய் மாறுகிறீர்களோ அன்று அந்த சத்ரு இல்பொருளாய் ஆகிவிடுவான். அல்லேலூயா, அல்லேலூயா. அங்க பாருங்க, 1 சாமுவேல் 24 எடுத்து வாசிங்க. இங்க பாருங்க, ஒரு மனுஷன் வந்து 40 நாள் வராங்க, இவனை கொன்னா பரிசு வேற சொல்றாங்க. ராஜாவே பயந்து உட்காந்து இருக்காரு. உங்க குடும்பத்துல நீங்க ராஜா ராணியா இருக்கிறீங்கன்னா உங்கள் குடும்பத்துடைய போராட்டங்கள் டெய்லி வந்துட்டே இருக்கு. பயந்துட்டு இருக்கிறத யாருங்க உங்க குடும்பத்துல வந்து உங்க போராட்டத்தை சால்வ் பண்ணுவா? சொல்லுங்க, யார் வந்து சால்வ் பண்ண முடியும்? உங்க போராட்டத்தை நீங்க தான் கர்த்தர் துணை கொண்டு மாற்றணும். அப்போ சவுலின் சேவகர்களா நீங்க இருப்பீங்கன்னா போராட்டம் தான். அங்கே கர்த்தருடைய சேனைகளாய், அல்லேலூயா, கர்த்தருடைய சேனைகளாய், கர்த்தருடைய சேனைகளாய். அங்க ஒரு பகுதியில் பார்க்கலாம், 1 சாமுவேல் 17:38. சவுலின் கேடகமும் உடை எல்லாவற்றையும் தாவீதுக்கு தரிப்பித்து என்ன பண்ணுவாங்க அப்படின்னா யுத்தத்துக்கு போக சொல்லுவாங்க. அவன் சொல்லுவான், எனக்கு இதெல்லாம் செட் ஆகாது, எனக்குள்ள அவருடைய வல்லமை இருக்குன்னா நான் தனியா போறேன். அல்லேலூயா. சவுல் கேடகம் அவனை காப்பாத்தலைங்க, சவுளுடைய ஈட்டி அவனை காப்பாத்தலைங்க, அவருடைய வல்லமை தாங்க அவனை காப்பாத்துச்சு. அப்போ உங்களை காப்பாற்ற இவர் வருவாங்களா அவர் வருவாங்களா நீங்க நினைக்காதீங்க. அவருடைய வல்லமை தான் உங்களை காப்பாற்றும். உங்கள் வீடு வல்லமை நிறைந்ததாய், உங்கள் ஜீவன் வல்லமை நிறைந்ததாய், உங்கள் பகுதிகள் வல்லமை நிறைந்த மாறும் பொழுது யுத்தத்தில் நீங்க வெற்றி பெறுவதாய் உண்டாவீங்க. அல்லேலூயா. அங்க ஒரு வார்த்தை 45 எடுத்து வாசிங்க. சேனுடைய கர்த்தருடைய நாமத்திலே, அந்த திரும்ப லைன் இன்னொரு வாட்டி வாசிங்க. அங்க பாருங்க, சவுலுக்கும் தாவீதுக்கும் உள்ள வித்தியாசம் இதுதாங்க. அவன் தன் படையை வைத்து பயந்து கொண்டு நின்றுதான். ஆனால் தாவீதோ சேனைகளுடைய கர்த்தருடைய நாமத்தினாலே நான் உன்னிடத்துல வரேன். அப்போ உங்களுடைய போராட்டங்களை மேற்கொள்ள உங்கள் பலன் தேவைப்படாது, உங்கள் போராட்டத்தை மேற்கொள்ள உங்கள் சுயம் தேவைப்படாது. உங்கள் போராட்டத்தை நீங்கள் மேற்கொள்ள வேண்டும் என்றால் சேனைகளுடைய கர்த்தருடனே நீங்கள் போராட போகும் பொழுது யுத்தம் உங்களுக்கு வெற்றியாய் மாறும். அல்லேலூயா. எழுப்பி நிற்கிற 6 அடி முழம், ஈட்டி பெருசு, வெண்கல பாத ரட்சைகள் எல்லாம் இருக்கு. பார்த்து பயந்து நின்னாங்க 40 நாள். அங்க 40 நாள் கழிச்சு 40 நாளுக்குள்ள ஒரு மனுஷன் வந்து நிற்கிறான், சின்னவன். அவன் வந்து ஒண்ணுமே இல்லாம அவன் அழிக்கிறான். அப்படின்னா நாம் சேனைகளுடைய பிள்ளைகளா இன்னைக்கு மாறிட்டோம்னா இனி பயம் நம்மை நெருங்கவே நெருங்காது. அல்லேலூயா, அல்லேலூயா. கர்த்தர் நல்லவராகவே இருக்கிறாருங்க, கர்த்தர் நல்லவராகவே இருக்கிறார். 1 சாமுவேல் 17:46 வாசிங்க. போதுங்க.
இஸ்ரவேலின் சேனைகளுக்குள் கர்த்தர் ஒருவர் உண்டு என்று பூலோகத்தார் அறிந்து கொள்வார்கள் என்று தாவீது சொன்னது போல, நீங்கள் கர்த்தருடைய சேனைகளாய் மாறும் பொழுது உங்களுடைய வாழ்க்கையிலே கர்த்தர் இல்லாத நிலையில இருந்த வேளையில இப்பொழுது கர்த்தர் என்னோடு இருக்கிற நான் கர்த்தருடைய சேனை என்கிற விசுவாசம் உங்களுக்குள்ள மேலோங்கும் பொழுது கர்த்தர் உங்களை வாழ வைத்து வெற்றி அடைய வைத்து அநேக கண்கள், நிந்தித்த கண்கள் வெட்கமடைய பண்ணுகிற தேவனாய் இருக்கிறார். அல்லேலூயா. செப்பனியா 3:20 வாசிங்க. அக்காலத்திலே அல்லேலூயா. கீர்த்தியும் புகழ்ச்சியுமாய் வைப்பேன் என்று கர்த்தர் சொல்லிட்டாரு. அந்த மேன்மையின் நாமத்தை துதித்து பாடுங்கம்மா. இயேசுவின் நாமம் இனிதான நாமம், இணையில்லா நாமம், இன்ப நாமம். ஆமாங்க, அந்த நாமத்தை தொழுது கொள்ள உங்க வாழ்க்கையில அற்புதங்கள் நடக்கும். தொழுது கொள்ள ஆரம்பிங்க, வெற்றியை காண போறீங்க. வெற்றி சீக்கிரத்துல கிடைக்க போது. தேவஜனமே, அவன் எவ்வளவு உயரத்திலே இருந்தாலும் தாவீது சொன்ன ஒரு வார்த்தை, நான் கர்த்தருடைய சேனை கொண்டு வருகிறேன் என்று. ஆனால் பெலிஸ்தியனோ, சவுலின் சேனைகள் ஏன் பயப்படுகிறீர்கள் என்று கேட்டான். ஆனால் தாவீதோ, நான் கர்த்தருடைய சேனையை கொண்டு வருகிறேன் என்ற பொழுது பெலிஸ்தியனிடத்தில் பதிவில்லை. ஏனென்றால் தாவீது அவனை கொன்றான். உங்ககிட்ட சவுலின் சேனைகளா இருப்பீங்கன்னா பெலிஸ்தியன் அனுதினமும் வந்து உங்களை பயன்படுத்திக்கிட்டே இருப்பான். ஆனால் கர்த்தருடைய சேனைகளாய் நீங்க எழுப்புவீங்கன்னா தேவஜனமே, நீங்கள் உங்கள் வாழ்க்கையில காணாத வெற்றி, காணாத ஆசீர்வாதத்தை, காணாத நன்மை, காணாத அபிஷேகத்தை, காணாத ஆவிக்குரிய ஜீவத்தை காண்பது மிக நிச்சயம். தாவீது கரடியை அடித்த பொழுது யாரும் காணவில்லை. சிங்கத்தின் வாயிலிருந்து ஆட்டுக்குட்டியை மீட்ட பொழுது யாரும் காணவில்லை. ஆனால் அதுவே அதே தாவீது கோலியாத்தை அடிக்கும் பொழுது மொத்த ராஜாங்கமே கண்ணோக்கி பார்த்தது. இது நடக்க வேண்டும் என்றால் நீ உன் தனி அறையிலே உன்னை பூட்டிக் கொண்டு உன்னை பாவத்துக்குள்ளாக கொண்டு போகிற கரடியின் இடத்திலிருந்து உன் ஆவிக்குரிய வாழ்க்கையில கர்ஜித்து பிடுங்கிக் கொண்டு போற சிங்கத்தின் இருந்து நீ போராடி பெற்றுக்கொள். உலகத்துக்கு முன்பாக உன்னை கம்பீரமாய் பார்க்க வைப்பார். உலகத்துக்கு முன்பாக கம்பீரமாய் பார்க்க வைப்பார். அன்று அவன் போராடின அந்த பலன் தான் இன்று பெலிஸ்தியனை வீழ்த்த வைத்தது. அன்று அவன் போராட்டத்துக்கு முன்பாக கர்த்தரை துதி பாடினபடினாலேதான் அந்த போராட்டத்திலே அவன் மேற்கொள்ள முடிந்தது. இன்று நீ மேற்கொள்ள உன் தனி அறையை நீ பூட்டும் பொழுது உன்னை பெலிஸ்தியனை போல என்னென்ன காரியங்கள் அடிமைத்தனப்படுத்தி வைத்துக் கொண்டிருக்கிறதோ அவைகள் உன்னை மேற்கொள்ளாதபடிக்கு அவைகளிலிருந்து விடுதலை அடைவது மிக நிச்சயம். ஊர் காண போகிறது உன் மேன்மை. அன்பின் தகப்பனே, உங்கள் பிள்ளைகளை ஆசீர்வதித்து பழகி பெருக செய்யுங்க. இயேசு மூலமாய் வேண்டுகிற நல்ல பிதாவே.